தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தூக்கம் தூக்கம் அல்லது சுழுத்தி நிலை. இந்த தூக்கத்தை குறித்த சில உண்மைகளை நம் உள்ளொளி வள்ளலாரின் தனிப்பெரும் கருணையினாலும் நம் தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்களின் வழிகாட்டுதலினாலும் சில உண்மையை நமது குழுவில் பகிர்ந்து கொள்வோம். தூக்கம் என்பது என்ன? அது ஏன், எங்கு அனுபவமாகிறது, எப்படி அனுபவமாகிறது? தூக்கம் என்ன, ஏன், எங்கு, எப்படி? 1. தூக்கம் என்பது எந்த ஒரு அனுபவமும் இல்லாத சர்வ சூன்ய நிலை. தனது இருப்பை கூட தான் அறியாத இருள் சூழ்ந்த நிலை. 2. எவ்வளவுதான் சத்தான உணவுப் பொருள்களை உண்டாலும் இரவு முழுவதும் தூக்கமே இல்லையெனில் உடல் சோர்வாகவே இருக்கும், தெம்பு இராது, மன அழுத்தம் உண்டாகும், அடுத்த நாள் செய்ய வேண்டிய காரியத்தில் உற்சாகம் இருக்காது. அப்படி தூக்கத்தின் மூலம் நமக்கு புதிய உற்சாகத்தை கிடைப்பதை நாம் தினசரி எல்லோரும் உணர்ந்து கொள்ளுகிறோம். இது மிகவும் அற்புதமான ஒரு செய்தியாகும். 3. 10 நிமிடம் தூங்கினாலும் சரி, அல்லது தொடர்ந்து 10 மணி நேரம் தூங்கினாலும் சரி, தூங்கிய காலத்தை நாம் உணர முடியாது. கடிகாரத்தை பார்த்துதான் நேரத்தை நிச்சயம் செய்து கொள்ளலாமே ஒழிய தூக்கத்தில் இடம் காலம் அறிய இயலாது. ஏனெனில் அந்த நிலையில் நாம் உணர்வற்று கிடக்கின்றோம். அடுத்ததாக 4. தூக்கத்தில் இருந்து விழிப்பு நிலைக்கு வந்த அந்த இடைப்பட்ட ஒரு சில வினாடிகளில்தான் சுகமாக தூங்கியதாக உணர்கின்றோம். இந்த அனுபவம் மாயா சம்பந்தப்பட்டது. அதே போல விழிப்பு நிலையிலிருந்து சுழுத்திக்கு, அதாவது உறக்கத்திற்கு செல்லும் போது கூட மனம் சிறிது சிறிதாக எண்ணங்களற்ற நிலைக்கு வருவதை நாம் உணரலாம். புற சூழ்நிலை குறித்த உணர்வானது மங்குகிறது, மறைகிறது. அந்த நேரத்தில் சுகமான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அது ஒரு மாயா அனுபவமாகும். இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் தூங்குவதற்கே நாம் ஆசைப்படுகின்றோம். மீண்டும் தொடரும். தயவு தூக்கம். 5. விழிப்பு, கனவு, உறக்கம். இம்மூன்றில் விழிப்பும் கனவுமே நம் அனுபவம். உறக்கமானது அனுபவமல்லா அனுபவம். 6. விழிப்பு நிலை. இது தூல சரீர வாசனையில் உண்டாகின்றது. எனினும் சுக்கும சரீரம், ஆன்ம காரண சரீரங்கள் இல்லாமல் இந்த உறக்க நிலை சாத்தியமாகாது. அடுத்து கனவு நிலை. சூக்கும சரீர அனுபவம். கனவு நிலை என்பது தூல சரீரம் கடந்த சூக்கும சரீர அனுபவம். இதற்கு மேல் உள்ள காரண சரீரமும் கீழுள்ள தூல சரீரமும் இருந்தும் அதை பற்றிய தெளிவு அந்த கனவு நேரத்தில் ஏதும் உண்டாகாது.
அடுத்து ஆழ்ந்த உறக்க நிலை, அதாவது சுழித்து நிலை. இது காரண சரீரமாகிய ஆன்மாவில் உண்டாகின்றது. அந்த இடத்தில் ஆன்மாவானது இன்னும் உயிர்த்தெழவில்லை. அது கிட்டத்தட்ட சத்த நிலையில்தான் இருப்பதால் இங்கு வரும்போது இதுவரையில் நமக்கு கனவு நிலையிலும் விழிப்பு நிலையிலும் பெற்றிருந்த இருப்பு உணர்வும் அனுபவமும் சர்வ சூன்யமாகிறது. ஒன்றுமே இல்லை என்று உணர்வு கூட அங்கு ஏற்படாது. ஏனெனில் நாம் இறந்த நிலையில்தான் அங்கு இருக்கிறோம். 7. ஆன்மாவுக்கு ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு என்பதை உறக்கம் உணர்த்துகின்றது. ஆன்மாவுக்கு ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு, அதாவது அறியாமை இருள், அதாவது பாசாந்தகாரம் என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் உறக்கத்தின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஏனெனில் அப்பொழுது நாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அடுத்து 8 மணி நேரம் உறக்கம் அவசியம் என்கின்றது மருத்துவ விஞ்ஞானம். 3 மணி நேர தூக்கமே அதிகம் என்கின்றார் வள்ளலார். 1 மணி நேரம் தூங்கினாலும் உடலும் மனமும் புது உற்சாகத்தோடு இருக்க முடிகிறது. தயவு. அடுத்ததாக தூக்கம். 9. விழிப்பு, கனவு, உறக்கம் மூன்றும் சமஸ்கிருதத்தில் சக்கிரம், சொப்பனம், சுழுத்து என்று குறிக்கப்படுகின்றது. இந்த மூன்றிலும் ஒவ்வொன்றும் 3 விரிந்து 9 அதாவது நவ அவத்தைகள் என்று சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள். 10 அதாவது அந்த நவ அவத்திகள் என்பது ஒவ்வொரு நிலையும் 3 விரிவடைகின்றது. அதாவது சாக்கிரம், சாக்கிரத்தில் சக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சாக்கிரம், சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி, சுழுத்தியில் சாக்கிரம், சுழுத்தியில் சொப்பனம், சுழுத்தியில் சுழுத்தி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளை கொண்டது. குறிப்பாக சுழுத்தியில் சுழுத்தி நிலை என்பது மிக மிக ஆழ்ந்த உறக்க நிலையை குறிக்கின்றது. இவர்களை எழுப்பி விடுவது கொஞ்சம் சிரமமான காரியம். அதான் சொல்லுவாங்க, சத்த புடம் மாறி தூங்குறாண்டாயவன் அப்படின்ட்டு. 11. விழிப்பு, கனவு, உறக்கம் மூன்றும் பௌதிக உடல் உணர்வு உடைய நம் போன்ற உலகியலார்க்கு மட்டுமே, அதாவது உடலே நான் என்ற தப்பபிப்பிராயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர்களாகிய நமக்குத்தான் ஞானிகள் தேகநிலை, கரணநிலை, ஜீவநிலை, அதாவது உடல், மனம், உயிர் ஆகிய 3 தத்துவ நிலைகளை கடந்த பின் மூன்றும் முற்றும் நீங்கி துரியம் துரியாதீத உணர்விலே கடவுள் மயமாய் நிலைத்திருப்பார்கள். கடவுள் மயமாய் ஆனந்த வாழ்விலே வாழ்வார்கள். தூக்கம். 12. 5க்கு 2 பழுதில்லை, 5க்கு 2 பழுதில்லை என்பர். அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம். இதற்கு மேல் இது புற உலகில் உடலே நான் என்ற உணர்வில் உடைய நம்மனூர்க்கு நிகழ்வது. அக உலகிலே அருட்பெருஞ்சோதி ஒன்றியவர்களுக்கு இந்த 3 நிலைகளும் இல்லை. துரியம் துரியாதீதம் மட்டுமே இருக்கும். 5க்கு 2 பழுதில்லை
என்பதிலே பழுது என்றால் குற்றம். விழிப்பு, கனவு, உறக்கம் மூன்றும் தேகமே நான் என்ற மறுநிலை மாந்தர்களாகிய எம்மனோர்க்கு மட்டுமே இது மாயையின் செயற்கையால் அனுபவமாவது. உதாரணமாக பித்தநாடி, வாதநாடி, சுலேத்தம நாடி முறையே மார்புஸ்தானம், கண்டஸ்தானம், புருவ மத்தி ஆகிய ஸ்தானங்களில் கூடி உலகியல் அனித்திய விஷயாதிகளால் உண்டாகும் அவல நிலை இந்த ஜீவ சாக்கிராதி அவத்தைகளை கடந்து குற்றமற்ற துரியாதீத நிலையில் தற்போதும் ஒழிந்து அருளில் நிலை கொண்டு அசையாது வாழ்பவர்களே உத்தமர் ஆவர். இவர்கள் அனுபவம் என்றும் ஒழியாத சச்சிதானந்தமே, நித்யானந்தமே. தயவு